ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லேக்கா பேசுறேன். மதனின் ஆத்மிகா கொடுத்த பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அடுத்ததா ஷர்மிளா ராஜேஷின் 70,000 வாசிப்பை கடந்த ஒரு புத்தம் புதிய அழகான கிராமத்து காதல் கதை ஆடியோ வடிவில் இதோ உங்களுக்காக. கதை நிலமகள். தென்காசியின் குளுமையான அதிகாலை பொழுது பனி விலகாத அந்த சூழலில் பிரேமிதாவின் அம்மாவின் குரல் ஓங்கி ஒலித்தது. பிரேமிதா, பிரேமிதா, எங்கடி இருக்க? ஆபீஸ் கிளம்ப நேரம் ஆச்சு பாரு, சீக்கிரம் வெளியில வாடி. தோ வரேம்மா என்று உள்ளிருந்து பதில் குரல் கொடுத்தபடி யாரிடமோ மும்மரமாக பேசிக் கொண்டிருந்தாள் பிரேமிதா. ஏ சூர்யா, நாம நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகே பாய் என்றவள் திரும்பி நடக்க ஆரம்பித்து சட்டென எதையோ நினைத்து கொண்டவளாய் நின்றாள். ஹே, ஒரு நிமிஷம், இன்னைக்கான செல்ஃபி எடுக்க மறந்துட்டேனே, நீயாவது ஞாபகப்படுத்த கூடாதா என்று சினிங்கிக் கொண்டே தன் உயரத்திற்கு வளர்ந்து நின்ற அந்த சூரியகாந்தி பூவிடம் வம்பு சண்டையிட்டாள். அது அவளுடைய தினசரி வழக்கம். இதழ் விரித்த அந்த பூவோடு தன் முகத்தை சேர்த்து ஒரு அழகான செல்ஃபியை எடுத்துவிட்டு அந்த பரந்த சூரியகாந்தி தோட்டத்தின் நடுவிலிருந்து புன்னகையோடு வெளியே வந்தாள். தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுந்தரபாண்டியபுரம் கிராமத்தின் BAO பிரேமிதா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஆந்திர பிரதேசில் உள்ள சாவா பேலஸ். அந்த பிரம்மாண்ட மாளிகையின் மேல் தளத்தில் இருந்த நீச்சல் குளத்தில் நீல நிற நீர் அலைப்பாய தன் வலுவான கைகளால் தண்ணீரை லாவகமாக பின்னுக்கு தள்ளி நீந்தி கொண்டிருந்தான் ஒருவன். அவன்தான் அதீஷ் சாவா. இந்தியாவின் மிக பிரபலமான கட்டுமான நிறுவனமான சாவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தின் இளம் நிர்வாக இயக்குனர். அமைதியும் ஆளுமையும் கலந்த அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு கம்பீரம் தெரிந்தது. ஒரு பக்கம் கிராமத்து இளவரசியான நம்ம BAO பிரேமிதா, இன்னொரு பக்கம் கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தோட அரசன் அதீஷ் சாவா. இவங்க ரெண்டு பேரோட பாதையும் எப்படி ஒண்ணு சேரும்? இந்த சிட்டி கிங்குக்கும் நம்ம வில்லேஜ் குயினுக்கும் இடையில காதல் மலருமா? கேட்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஷர்மிளா ராஜேஷின் இந்த அதிரடியான காதலை தொடர்ந்து கேட்டு ரசிக்க இப்போதே SR தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நிலமகள் கதையில் நடப்பதை தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ லேகா.